பிக் பாஸ் சீசன் 8 தமிழ் வீக்கெண்ட் எபிசோட்ல விஜய் சேதுபதி பேசுனது கரெக்டா? சாச்சனாவுக்கு அன்ஃபேர் எவிக்ஷனா? அப்ப மத்த எல்லாருமே அங்க வந்து நல்லா விளையாடுறாங்களா உள்ளார? புள்ளி கேங்க ட்ரோல் பண்ணது ஓகே. பட் புள்ளி கேங்குக்கு அந்த ரோஸ்ட் கரெக்டா அப்படின்னு வெளியில பேசிக்கிறாங்க. இந்த வாரம் நாமினேஷன் பண்ண 9 பேர்ல யாரு டிசர்வ் எவிக்ட் ஆகுறாங்க? இந்த வாரம் என்ன டாஸ்க் வைக்க போறாங்க? இந்த வாரம் கேம்ல எத்தனை பேர் எவிக்ட் ஆக போறாங்க அப்படின்னு பல அப்டேட்கள் இன்னைக்கு புதுசா இருக்க போகுது. வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வெல்கம் டு தி சேனல். நான் உங்கள் விஷால் சரவணன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். டெய்லி அப்டேட்ஸ், டெய்லி வீடியோஸ்க்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து இந்த வீக்கெண்ட் எபிசோட பற்றி பேசுகிறோம் நம்ம. ஏன்னா வீக்கெண்ட் எபிசோட வந்து சாட்டர்டே சண்டே பற்றி நம்ம ஃபுல்லாக பார்க்கும்பொழுது அந்த வீக்கெண்ட் ஃபுல்லாகவே வந்து டார்கெட்டாக இருந்தது வந்து கோவா கேங் அப்படிங்கிற ரெண்டு அந்த கேங் தான். ஸோ அந்த கேங்கை கொடுத்த ரோஸ்ட்டில் இந்த வாரம் ஜெஃப்ரி அந்த கேங்கிட்ட இருந்து தள்ளி இருக்கிறத பார்க்க முடியுது நம்மளால். அந்த கேங்கில் இருக்கணும் நாமினேட் பண்ணதையும் பார்க்க முடியுது. ஆனால் அந்த டிசர்வாக அவங்களுக்கு கேட்டால் கண்டிப்பாகவே அவங்க பண்ண அந்த ஆக்டிவிட்டீஸ்க்கு எல்லாமே குரூப்பாக இருக்காங்க ப்ரோ. ஆனால் இந்த குரூப் மட்டும் ஏன் ட்ரோல் அட்டாக் பண்ணுறாரு, ரோஸ் பண்ணுறாருன்னு கேட்டால் எல்லாமே அங்கே குரூப் இருக்குது, கேங் இருக்குது. அதை தாண்டி அந்த அந்த கேங்குக்கு பேர் வைக்கிறதா இருக்கட்டும், அந்த கேங்குக்கு ரூல்ஸ் வைக்கிற விஷயங்களாக இருக்கட்டும், அந்த கேங்கில் வந்து ஒரு சில விஷயங்களை மற்றவங்க இண்டிவிஜுவல் கேம் அஃபெக்ட் பண்ணுற விஷயங்களாக இருக்கட்டும் அப்படின்னு இது எல்லாமே ஒட்டுமொத்தமாக அந்த பிக் பாஸ் வீட்டை பிரேக் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அந்த பிக் பாஸ் வீட்டில் அந்த கேமை வந்து பாதிக்கிற மாதிரி இருந்ததால் அந்த ரோஸ்ட்டு கண்டிப்பாக தேவையான ரோஸ்ட்டு தான் அப்படிங்கிறது தான் என்னுடைய தனிப்பட்ட கருத்தும் கூட. விஜய் சேதுபதி வேறு விஷயங்களையும் அட்ரஸ் பண்ணவே இல்லைன்னு கேட்குறீங்க. ஆனால் விஜய் சேதுபதி கண்டிப்பாக நிறைய விஷயங்களை அட்ரஸ் பண்ணார். முக்கியமாக அந்த இருட்டு கடை திருட்டு பிரியாணி விஷயத்த வன்மையாக கண்டிச்சார். இதை தொடர்ந்து நீங்கள் பண்ணீங்கன்னா இதுக்கு பின்விளைவுகள் வேறு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்ன விஷயங்களாக இருக்கட்டும். அந்த பால் சாதத்தை வந்து பயங்கரமாக வந்து கரெக்டாக பாயிண்ட் அவுட் பண்ணி கேட்டார் தர்ஷிகாவையும் விஜய் விஷாலையும். ஏன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவர் வந்து மேம்போக்காக பண்ணுறதால தான் அந்த வந்து தொடர்ந்து கண்டினியூ ஆகுது அப்படிங்கிறத விஜய் சேதுபதி உணர்ந்திருக்காரு. அதுக்கான இம்பேக்டும் அங்கே கிரியேட் ஆகிருக்குன்னு தான் நினைக்கிறேன் நான். ஸோ தொடர்ந்து நைட்டில் வந்து தின்னுட்டு போங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா மற்ற ஹவுஸ்மேட்டை கேட்டு அவங்க ஓகே சொன்னால் அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிடுங்க. ஏன்னா அங்கே இருக்கிற அந்த மளிகை ஜாமான் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் பொதுவான விஷயம்தான். ஸோ அப்படி இருக்கும் பொழுது மஞ்சரி அந்த இடத்துல அந்த பால் கேட்ட விஷயங்கள் அது எல்லாமே ஓகே தான். ஆனால் மஞ்சரி வந்து பேரை மென்ஷன் பண்ணணும்னு சொன்னாங்க. ஆனால் அந்த பேரை அவங்க வந்து ஜாக்லின் பேரை மென்ஷன் பண்ணி கேட்டிருந்தாங்க. ஸோ அதையும் அவங்க வந்து கொஞ்சம் நேரத்தில் பொய் சொல்லிட்டாங்களோ அப்படின்னு தோணுச்சு. ஸோ வீக்கெண்டில் ஓவராலாக அந்த கண்டென்ட் கொடுத்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா கோவா கேங் தான். அதை தாண்டி முத்துக்குமரனை வந்து பார்த்தீங்கன்னா சாச்சனா எவிக்ட் ஆனதுக்கப்புறம் சொன்ன விஷயம் வந்து 100% உறுதியான விஷயம். 3 வாரமாக கேமே விளையாடல. வெளியே இருந்து பார்க்கணும் நல்லாவே தெரியும் அது. ஆனால் உள்ளேருந்து பார்த்த சாச்சனா அதை அப்சர்வ் பண்ணியிருக்காங்க. ஆனால் வெளியே போகிற வரைக்கும் சொல்லாமல் வெளியே போனதுக்கப்புறம் சொன்னது நல்ல விஷயம்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா முத்துக்குமரன் நம்ம எதுக்காக உள்ளே வந்திருக்கோம், நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், குரூப் கேமாக இருக்கும்போது நம்மளுடைய வேலை என்ன, இப்போ இண்டிவிஜுவல் கேம் வந்துடுச்சு, நம்ம என்னென்ன ஸ்கோப் பண்ணணும் அப்படிங்கிறத அவர் உணர்ந்து பேசணும். ஏன்னா கண்ணியம் நிறையா பேசுகிறார், நிறைய விஷயங்கள் தமிழை வந்து முன்னெடுத்து நிறுத்துறாரு. அப்போது இதுக்கு முன்னாடி விளையாண்ட ஆரியும் சரி விக்ரமனும் சரி அந்த ஒரு பொட்டென்ஷியல் வந்து முத்துக்குமரனுக்கு நல்லா வரணுமோ அப்படின்னு தோணுது. ஒரு மிடில் கிளாஸ் பையன், நம்மள மாதிரி ஒரு மிடில் கிளாஸ் பையன் தான் அவரும் கூட. அங்கே உள்ளே போய் இன்னும் நிறைய கேம் வந்து அவர் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ணி வெளியே போனால் தான் அது டைட்டில் வின் வரைக்கும் போகிற வாய்ப்புகள் இருக்குது. ஸோ சாச்சனா எவிக்ட் ஆனது அன்ஃபேர்னு சொல்கிறாங்க. சாச்சனா வந்து பார்த்தீங்கன்னா 2 வாரத்துக்கு முன்னாடியே எவிக்ட் ஆக வேண்டிய பொண்ணு தான். இவ்வளோ நாளாக கொண்டு வந்ததே அன்ஃபேருங்கிற நான். ஸோ அப்படி இருக்கும் பொழுது அவங்க கேம் விளையாண்டாங்க. அந்த கேம் நெகட்டிவாக போச்சு. ஆனால் கேம் விளையாண்டாங்க. கேமே விளையாடாமல் மிக்சர் சாப்பிட்ற நிறைய பேர் உள்ளே இருக்காங்க அப்படின்னு நிறைய விமர்சனங்கள் இருக்குது. அதுவும் தவிர்க்க முடியாத விமர்சனம் தான். நம்ம வெளிப்படையாக சொல்லலாம் யார் யார் மிக்சர் சாப்பிட்றாங்க அப்படின்னு. ரஞ்சிதாக இருக்கட்டும், சத்யாவாக இருக்கட்டும், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ் டீமில் பவித்ரா, அன்ஷிதா, தர்ஷிகா எல்லாருமே உள்ளார மிக்சர் சாப்பிட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் சாச்சனா விளையாண்ட கேம் வந்து அந்த பொண்ணோடைய லைஃபுக்கு வந்து பர்சனலாக பாதிச்சதுக்கு அவங்களுடைய ரொம்ப இன்னும் ஏர்லியாக பண்ணியிருந்தோம்னா பேர் கொஞ்சமாக நல்ல பேராக இருந்திருக்கும். அதை கருத்தில் கொண்டு தான் கண்டிப்பாக எவிக்ட் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி சாச்சனா வந்து டிசர்வ் டு எவிக்ட் தான். இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இந்த வீக்கெண்டில் வந்து ஆர்ஜே ஆனந்த் எவிக்ட் ஆனதாக இருக்கட்டும், சாச்சனா எவிக்ட் ஆனதை தாண்டி இந்த வீக் 9 பேரை நாமினேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வீக்கெண்டில் நடந்த விஷயங்கள் எல்லாம் ஓரம் கட்டிட்டு இந்த வீக் எப்படி இருக்க போகுது, இந்த வீக்கும் கரெக்டாக முடியும் போது என்ன சொன்னார்னா விஜய் சேதுபதி இன்னும் 15 பேர் உள்ளே இருக்காங்க, இன்னும் 6 வாரம் இருக்குது. ஸோ இந்த கேம் எப்படி போகுதுன்னு பார்க்கலான்னு சொல்லும்போது நமக்கு நல்லா கணிக்க முடியும். 6 வாரம்னா உங்களுக்கு அடுத்த கட்டமாக நீங்கள் என்ன உங்களுக்கு 6ஆவது வாரம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபினாலே வாரமாக ஆகிடும். ஸோ அதுக்கு முன்னாடி டாப் 5 உள்ளே வந்துடுவாங்க. அப்போது அந்த 5 வாரத்தில் 10 பேர் தான் உள்ளே இருக்கும், 5 பேர் தான் உள்ளே இருக்கணும். அப்போ 2 பேராக எவிக்ட் பண்ணணும். ஒருத்தவங்க வந்து பணப்பட்டியோட தூக்கிட்டு உள்ளே போவாங்க, ஒருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த மிட் வீக் எவிக்ட் பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது இங்கே இருக்கிற இப்போ மிக்சர் சாப்பிட்றவங்க, கேம் ஒழுங்காக விளையாடாதவங்க அப்படின்னு எல்லாத்தையுமே கழிச்சாலுமே டக்குன்னு 2 பேராக எவிக்ட் பண்ணி வெளியே அனுப்பிடுவாங்கப்பா.
அப்படிங்கிற ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. இந்த 9 பேர்ல யாரு டிசர்வ் டு எவிக்ட் இந்த வீக் டபுள் எவிக்ஷன் பண்ணா யாரு கரெக்டா இருக்குன்னு தோணுதோ அவங்க பேரை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. ஏன்னா நம்ம நிறைய பேர் எதிர்பார்த்தோம். ராணாவெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நாமினேஷன்லயே இல்லை அப்படிங்கும்போது மஞ்சரியும் முத்துக்குமரனும் ஷாக் ஆனாங்க. எப்படி ராணுவ இல்லாம போனாரு, ஜெஃப்ரி எப்படி இல்லாம போனாரு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஷாக் ஆயிட்டாங்க. ஏன்னா கண்டிப்பா ராணுவ இந்த வாரம் எவிக்ஷன்ல இருந்தா ரயான், ராணவ், பவித்ரா, அன்ஷிதா, தர்ஷிகா இவங்க எல்லாமே டேஞ்சர் ஜோன் தான். இந்த வீக் வந்து ரஞ்சித் கேப்டனா இருந்தாலும் ரொம்ப தப்பிச்சிட்டாரோ அப்படின்னு தோணுது. இந்த வாரம் பயங்கரமான ஒரு டாஸ்க் ஒன்று வைக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. என்ன டாஸ்க் அப்படின்னா, அதாவது பாஸ் அப்புறம் பாத்தீங்கன்னா சர்வெண்ட் அந்த மாதிரி ஒரு டாஸ்க் வைக்க போறாங்க. அந்த டாஸ்க் இன்னும் வன்மமா இருக்க போகுது. இந்த டெவில் விசஸ் ஏஞ்சல்ஸை விட இந்த பாஸ் விசஸ் சர்வெண்ட் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் பயங்கர டாக்ஸிக்கா இருக்கும். ஏன்னா யாரு பாஸா இருக்காங்களோ அவங்க சர்வெண்ட்டை போட்டு பயங்கரமா வேலை வாங்கலாம். அதே திரும்பி ரொட்டேட் ஆகும்போது அந்த வேலை திரும்பி நடக்கும். அப்படி இருக்கும் பொழுது போன டெவில் டாஸ்க்ல யாரெல்லாம் மிஸ் பண்ணாங்களோ, போன டெவில் விசஸ் ஏஞ்சல் டாஸ்க்ல யாரெல்லாம் அவங்களுடைய அந்த ஸ்கில்லை மிஸ் பண்ணாங்களோ அவங்க எல்லாம் அது உள்ள கொண்டு வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு நிறைய பேசிட்டு இருந்தாங்க. மார்னிங் ஆக்டிவிஸ்ட்ல ஒன்று கவனிக்க முடிஞ்சுது. அருண் வந்து நம்ம பேசுற விஷயத்த ஒரு இடத்துல ஒருத்தவங்க தப்பு பண்ணிட்டாங்க, அந்த தப்பை வந்து நம்ம சுட்டி காட்டணும் அப்படின்னா அதே தப்பை நம்மளும் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கோணத்துல உள்ள கொண்டு வந்தாரு. ஆனா முத்துக்குமரன் உள்ள வந்து ஸ்டாப் பண்ண விஷயங்களாக இருக்கட்டும், இப்போ நம்ம ஒன்னா புதுசா பார்க்க முடியுதுன்னா ஜெஃப்ரி பத்தி பேசுவோம் இல்லைங்களா. ஸோ அந்த டோஸ்ட்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ரோஸ்ட்டுக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, ஸ்கூல் டேஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்க கூட சேராத அப்படின்னு நல்லா வீட்டில் திட்டுவாங்க. திட்டிட்டு அவங்க கூட சேர்ந்தேன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ வீட்டுக்கு பயந்துக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட சேராமல் இருப்போம் அந்த கேங் கூட. அதே மாதிரி ஜெஃப்ரி என்ன பண்ணுறாருன்னா, நம்ம திட்டு வாங்கிட்டோம், நம்ம கேங் தப்பான கேங் போல அப்படின்னு நினச்சி பவித்ரா கிட்ட அந்த கேங்கில் என்ன நடந்துச்சோ அது எல்லாத்தையும் பவித்ரா கிட்ட ஒப்பிக்கிறாரு. பட் நீங்கள் ஒன்று யோசிச்சு பாருங்க, பவித்ரா அந்த ஏஞ்சல் டாஸ்க்ல அந்த ஏஞ்சல்ஸ் மாதிரி இல்லாமல் இருந்திருந்தா பவித்ராவுடைய அந்த பிக் பாஸ் ஜேர்னியில் 0 தான். அவங்க எந்தவித பர்ஃபார்மன்ஸும் பண்ணலை அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. அந்த இன்னொரு டாஸ்க்கும் வச்சுக்கிங்க, அந்த ராஜமாதாவா இருந்தாங்க இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி 1-2 விஷயங்கள் தான் இருந்துச்சு. ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்க என்ன பண்ணுறாங்க எல்லாம் கேட்குறாங்க. சரி அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேள்வி கேட்க தோணுமா இல்லையா. ஸோ ஜெஃப்ரி வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு விதத்தில் வந்து அஃபெக்ட் ஆகிருக்காரு. அந்த ஸ்கூல் டேஸ் சின்ன பையன் அந்த மெச்சூரிட்டி இல்லை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு தெரியுது. விஜய் சேதுபதி தெளிவாக சொன்னார், நீங்கள் கேங்காக இருங்க, குரூப்பாக இருங்க, என்ஜாய் பண்ணுங்க, ஃபன் பண்ணுங்க. ஆனால் அந்த விஷயம் மற்றவங்களோட இண்டிவிஜுவல் கேமையோ இந்த வீட்டோடைய விளையாட்டையோ பாதிக்கக்கூடாது. அப்போ நீங்கள் ரூல்ஸ் போடுறது தப்பு, உங்களுக்குள்ள ரூல்ஸ் வச்சுக்கிறது தப்பு. ஸோ இந்த பார்ஷியாலிட்டி பண்ணி ஃபேவரட்டிசம் பண்ணி நீங்கள் எல்லாம் சேர்ந்து ஒருத்தவங்க நாமினேட் பண்ணுறது தப்பு. இது எல்லாமே வந்து தப்பு. ஸோ தப்பை வந்து சுட்டி காட்டியிருக்காரு. அது வந்து டிசர்வ் ரோஸ்ட் தான். ஆனால் இதை வந்து ஜெஃப்ரி வந்து என்ன நினச்சி பர்சனலாக எடுத்துக்கிட்டாருன்னா, அந்த நீங்கள் ஃப்ரைடே எபிசோடு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அந்த மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க டீ போட்டு குடிச்சிருவாங்க. அது சௌந்தர்யா பார்த்துருப்பாங்க. திரும்பவும் அவங்க டீ குடிக்கும்போது சௌந்தர்யா வந்து அந்த இஷ்யூ வந்து ரைஸ் பண்ணுவாங்க. அதுக்கு ஜெஃப்ரி கோவப்பட்டுருவார். நம்ம ஃப்ரெண்டாச்சே, நம்ம பண்ணும்போது நம்ம கோவப்பட்டாங்களே அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் எருமைச்சுருட்டித்தனமாக இருக்குது ஜெஃப்ரி பண்ணுறது. அதுவும் இல்லாமல் ஜெஃப்ரி நிறைய இடத்துல வார்த்தைகளும் நிறையா விடுறாரு. இதெல்லாம் வந்து தவிர்த்துக்கணும். ஏன்னா வந்து நம்ம ஆல்ரெடி போன சீசனில் வந்து பார்த்துருக்கோம் எப்படி பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி வந்து இங்கே வந்து லேபிள் பண்ணுறதுக்கு நிறைய பேர் தயாராக இருக்காங்க. அதெல்லாம் தவிர்க்கணும். நிறைய பேர் பார்க்குறாங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக அவர் உணரணும்னு வந்து பர்சனலாக ஒரு அக்கறையில் சொல்கிறேன் நான். அதை தாண்டி இந்த வீக் இந்த கேம் எப்படி இருக்கும்னா, கண்டிப்பாக முத்துக்குமரன் கம்பேக் கொடுத்து ஆகணும். சௌந்தர்யாவும் பார்த்தீங்கன்னா அந்த குரூப் கேம்குள்ளே போகாமல் இண்டிவிஜுவலை காட்டி ஆகணும். கொஞ்சம் கொஞ்சமாக தீபக்கோடைய கேம் வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டே போகுது. அவர் வந்து சைலண்டாக சம்பவம் பண்ணுறாரு. டாப் 5 போகிறதுக்கு ஒரு 100% எல்லா தகுதியும் உள்ள பர்சனாக தீபக் இருக்காரு. அட் த சேம் டைம் மஞ்சரி நம்ம சொல்லியே ஆகணும். மஞ்சரி மேலே நிறைய விமர்சனங்கள் இருந்தாலும், மஞ்சரி மேலே நிறைய குற்றச்சாட்டுகள் நம்ம முன் வச்சாலுமே, ஒரு வைல்ட் கார்டாக உள்ளே வந்து போன சீசனில் வைல்ட் கார்டு வந்து எப்படி எந்த அளவுக்கு இம்பேக்ட் கிரியேட் பண்ணாங்களோ அந்த மாதிரி ஒரு இம்பேக்ட் கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. சான்ஸ் கிடைக்கிற இடத்துலலாம் கோல் போடுறாங்க மஞ்சரி வந்து பார்த்தீங்கன்னா சைலண்ட்டாக முத்துக்குமரன் ஓவர்டேக் பண்ணுறாங்க. இது முத்துக்குமரனுக்கே பேக் ஃபேர் ஏற்கனவே சொல்லியிருந்தோம். அதே மாதிரி ஜாக்லினோட கேம் பிளேவும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வருது. இது கண்டிப்பாக நல்லது கிடையாது. இவங்களை தாண்டி யார் வந்து பார்த்தீங்கன்னா டாப் 5 போவாங்கன்னா ரொம்ப குழப்பமாகவே இருக்குது. ஏன்னா எல்லாருமே நான் சொன்ன 4 பேர் தான் வந்து ஒரு மாதிரி கேமை வந்து புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்குள்ள அந்த பவரை வந்து கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிறாங்க. மற்ற எல்லாருமே ஏதோ ஒரு 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 பிம்பத்துக்குள்ளே போய் ஒளிஞ்சிக்கிறாங்களோ அப்படின்னு தோணுது. பட் அருணை பற்றி நம்ம பேசவே தேவையில்லை. ஏன்னா அவர் தலையில் அவரே மண்ணவாரி போட்டுப்பாரு. சேம் விஜய் விஷாலும் கூட ஃபஸ்ட்டு ஒரு 2 வீக் காமெடி பண்ணார் விஜய் விஷால். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த காமெடிங்கிறதும் வெளியே வரல, கண்டென்ட்டுங்கிறதும் வெளியே வரல. ஸோ இதெல்லாம் பார்க்கும் பொழுது இந்த பிக் பாஸ் சீசன் 8 வந்து ஒரு இறுதி கட்டத்தை நோக்கி போயிட்டுருன்னே சொல்லலாம். ஏன்னா 60 நாளுக்கு மேலே ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் வரப்போகிற ஒவ்வொரு டாஸ்க்கும் பயங்கரமாக இருக்கும். டிக்கெட் டு ஃபினாலாம் வரப்போகுது. ராணுவ வந்து இன்னும் நாமினேஷனுக்குள்ளேயே வரல.
ஸோ ஒருவேளை ராணுவ வந்து ஒருவேளை ஒரு சில பேர்லாம் நல்லா ப்ரிடிக்ட் பண்ணுறாங்க ராணுவ டாப் 5க்குள்ளே போவார் அப்படின்னு. ஒருவேளை அதெல்லாம் நடந்துச்சுன்னா வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பூகமே புயலே கிளம்புறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னா ஏற்கனவே அங்கே வந்து ஒரு ஸ்கோப் உள்ள பிளேயர்ஸ் வந்து அவங்களுடைய கேமை வந்து கரெக்டாக கொண்டு போனால் தான் தவிர்க்க முடியும். நான் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணுறேன். எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாஸ் விசஸ் சர்வன்ட் டாஸ்க்கு இதை யார் என்ன மாதிரி ஹேண்டில் பண்ண போகிறாங்க, இந்த வீக்கெண்ட் என்ன மாதிரி டோஸ்ட் இருக்க போகுது, அது மட்டும் இல்லாமல் என்னென்ன ஃபைட்லாம் வரப்போகுது, இதில் என்ன குரூப் ஃபார்ம் ஆக போகுது, இந்த கேங் போரோட எங்கே போய் நிற்க போகுது, மிட் வீக்கில் வந்து எவிக்ஷன் வருமா அப்படின்னு பல எக்ஸ்க்ளூசிவான கண்டென்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து நம்ம சேனலில் வந்துட்டே இருக்க போகுது. அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய ஒன்று தான், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ பற்றி கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நானும் விஷால் சரவணன். நன்றி, வணக்கம்.